ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாம் வந்து ஃபேமிலியோட மெரினா பீச் போவோம். எல்லாம் கிளம்பி பக்காவாக ரெடி ஆயாச்சு. பஸ்ஸு பிடிச்சி தான் போகணும். வீடியோ போகிறாங்க பார்ப்போம். வணக்கமாக ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகிறோம், வண்டியில் போகிறோம், பஸ் பிடிப்போம். பாருங்க அரே அதாவது ஹாய் சொல்றாங்களா? எங்க அப்பா திருன்னு முடிப்பாரு. பஸ்ஸே சைலண்டா இருக்கு, என்ன பண்றது? ஆக்சுவலி பேசிக்கலி பிசிக்கலி சைலண்டா இருக்கு, வண்டி பேசவே முடியல. பஸ்ஸை காமிப்பாங்க. அடிக்கிறது குழு 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 குழுன்னு காத்து. ஓகே, நாங்கள் பீச்சில் போய் சொல்றோம். இதெல்லாம் சேர்த்து வந்துட்டோம் பீச்சுக்கு வந்துட்டோம். என்ன சிலைக்குமா போறோம்? என்னம்மா அது? என்ன சிலைக்கு போறோம்? எம்ஜிஆர் சிலை, அம்மா சிலைக்கு போறோமா? சமைக்கு போறோம். வீட்டுக்குள்ள வாங்க பார்க்கலாம். அது எம்ஜிஆர் சிலை, இது எம்ஜிஆர் சிலை பார்க்க போறோம். உலகத்திலே எம்ஜிஆர் சிலை பார்க்காத மாதிரிதான் கூட்டு வராங்க. எம்ஜிஆர் இதோட நான் வந்துட்டு 50க்கு மேலான வந்து நம்ம பார்த்துருக்கோம். மக்கள் பார்க்கணும், நம்ம ஊர் சைடுல மக்கள் வந்துட்டோம், காட்டுறோம். மக்கள் நீங்க பார்க்கணுமா? அதுக்காக வந்து எங்களை வந்துட்டு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. கும்பிடுறீங்களா? வாட்டர் சாப்பிடு. போசா இங்க பாருங்க. போஸ் ஓகே, எடுத்துட்டேன். என்னது இது? எம்ஜிஆர் சிலையா? எம்ஜிஆர் சிலை. சீதா சிங்கப்பெண் அவங்க என்ன சொல்றாங்க? அது அவங்க சிறையா? அது என்ன சொல்லுவாங்க? என்ன சமாதி. அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒண்ணுமே இல்ல. எம்ஜிஆர் எப்ப டாக்டர் ஆனாருன்னு கேக்குறேன் நான் அப்பா கிட்ட. அப்புறம் சொல்றாரு டாக்டர் பட்டம். ஐஸ்கிரீம் கேட்டேன். ஐஸ்கிரீம் வாங்குறோம். சுத்தி பார்த்துட்டு வெற்றிகரமாக நான் ஐஸ்கிரீம் ஆட்டே போட கேட்டேன். நெஸ்பாலே கிடைச்சிச்சு. சூப்பர். கலைஞர் போட்டோ, அண்ணா போட்டோவும் லாஸ்ட் டைம் இது கிடையாது. ரெண்டு பேரும் எல்லாம் மார்பிளால ஒதுக்கிருக்காங்க. எல்லாம் காசு தான் காரணம். இது வந்து கம்பர் சிலைமா, கம்பர். லாஸ்ட் டைம் கிடையாது. அது என்னன்னு தெரியல, அதை பார்க்கணும். இலவங்கோ அடிக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும். நான் தமிழ் புக்லயே படிச்சிட்டேன். அவரு தான் அவரு தெரியுமா? இதெல்லாம் லாஸ்ட் டைம்லாம் கிடையாது. ஏன்னாலாம் பீச்சுக்கு போகணுமா? இப்பதான் தெரியுதா? இது நிறைய பார்க்கணும். மரம் அழகா இருக்கு. அது யார் சொன்னது? அது யார் சொன்ன? அண்ணா. இது யார்? டிவி கேட்க நடுவில் அண்ணா உட்காந்துருக்கு. ரெண்டு யாருக்கு நடுவில் உட்காந்து மார்புல்மா ஏன்னா
பார்த்துட்டு தான் போக முடியும். பண்ணிருக்காங்க ரெனோவேஷன். என்னப்பா ரெனோவேஷன். ஆமா. இந்த இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணா சமாதிக்கு போறோம். ஆமா, அண்ணா சம்பந்தப்பட்டு அடுத்து கலைஞர். சூப்பரா இருக்கு, எல்லாமே டிசைன்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க புதுசா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஓ மை. போஸ் குடு. வாங்க போலாம். கலைஞர் சமாதியில் இருக்குன்னு வந்திருக்கோம். வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. சின்னதாக ஒரு ட்ரெண்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ ரெனோவேஷன் பண்ணோடனே இங்கே வந்து கொஞ்சம் எக்கோ அடிக்குது காய்ஸ். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ திருப்பி அவர் சிலைக்கு தான் போகும். அவரை வந்துட்டு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நிமிஷம் காட்டுறதுங்களா காய்ஸ். மார்பிள் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க காய்ஸ். சூப்பராக இருக்கு, வேற லெவலில். போஸ் கொடுங்க ரெண்டு பேரும். போஸ் கொடுக்க சொன்னா காதல் புறா மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று நிற்கும். ஆக்சுவலா இது வந்து நான் பெயிண்டிங் நினைச்சேன், ஆனால் மார்பிள் ஃபிக்ஸிங்ல ஃபிகர் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்கு, எல்லாமே மார்பிள் தான். கைஸ் கீழே இருக்கு கைஸ். ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். எங்கேயோ கூட்டு போறாங்க கைஸ். நின்று போட்டோ வீடியோ இல்லைடாங்க கைஸ். செக்யூரிட்டி எப்பப்பா எப்பயும் ஓப்பன் பண்ணாரு மறந்துட்டேன் கைஸ். படிச்சேன் பட் ஆனால் மறந்துட்டேன். சூப்பரா இருக்குல்ல. அண்டர் கிரவுண்ட்ல பண்ணிருக்காங்க கைஸ், நல்லா இருக்குல்ல. யார் இது கைஸ்? நீ பாருங்க, செம்மையா இருக்கு. Oh my god. Photo எடுத்துக்கலாமா guys? இது உள்ள கூட்டமா இருக்கு. இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் என் நன்மையை தெரிவித்துக் கொள்கின்றேன். கை கொடுப்போம். வந்து சின்னதுன்னு நினைச்சேன், உள்ள தியேட்டர் எஃபெக்ட்லாம் இருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ வந்து நம்ம எங்க போறோம்? பீச்சுக்கு போறோம். சமாதி பார்த்தாச்சு, அண்ணா சமாதி பார்த்தாச்சு. இப்போ வெளியில போயிட்டு ஒரு கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பீச். இப்போ வந்து அது என்னடா புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களே, ஐயோ மறந்துட்டேன் காய்ஸ். தெரியல, ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப சைலண்டா வராங்க. யூடியூப்ல எதுக்கு வீடியோ போடுறோம்? நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபன்னா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் தான் போதும். ஓகே, இவங்களும் சைலண்டா வராங்க. சரி ஓகே. பாருங்க, இவரும் சைலண்டா வராரு. குட்டீஸ்ங்க பேசும்போது நாங்க என்ன பேசுறது? குட்டீஸ் இருக்கு அப்போ அப்படி இருக்கும். நாங்க என்ன பேசணும்? எனக்கு வந்து 30 வயசுல பாதி வயசு. நான் வந்து குட்டீஸா. எங்க அம்மா சொல்றாங்க குட்டீஸ். மெரினா பீச்சுக்கு போயிட்டு இவங்க கிட்ட இருக்கிற காசுலாம் கழிச்சுட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பானிபூரி சாப்பிட போறோம். பேல்பூரியா? பானிபூரி வந்துச்சு. பானிபூரியில மசாலா பூரி.
நான் கான் வாங்கி சாப்பிட்றோம். இதுதான் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பீரங்கிலாம் இல்லைங்க, ஜஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரி ப்ராஜெக்ட் தான் இது. ஃபைனலி ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். 2-3 ஸ்டேஜ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கால் நினைக்க போயிடலாம். அங்கங்க மீன் ஷெட் பண்ணி குப்பை தொட்டி மாதிரி சூப்பராக இருக்கு. சீரியஸாக இதெல்லாம் நம்ம மெரினா பீச்சான்னு தோணுது. கால் நினைக்க போறாங்க. அப்போல காய்ஸ் சத்தியமா சொல்றேன், அலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உள்ள போகவே பயமா இருக்கு. அதனால கொஞ்சம் வெளியே நின்று சேஃப்டி முக்கியம், வீட்டிலே சேஃப்டி முக்கியம். அலை பாருங்க எவ்வளோ பெஸ்ட் வருது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே நினைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பயமா இருக்கு. ஒரு பயமும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. கால் நினைக்க கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளோதான். நீ சொன்ன மாதிரி பஞ்சு முட்டாய் சேலை கட்டி இப்படி வந்து குதிரை சவாரி போறோம். இல்ல அங்கிள் வேணாம், அங்கிள் வேணாம். இல்ல இல்ல வேணாம், எனக்கு வேணாம். மணி போ. போஸ் போடுற எருமாடு. வெயிட்டான செலவு இப்போ எங்க வீட்டுக்காரருக்கு இப்பதான் வைக்க போறோம். மாஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காட்டல இல்லையா? ஏதோ ஒரு தேங்காய் மாதிரி ஒரு இது என்னதுன்னு தெரியல. சார் வந்து கண்ணாடி வேணுமா? பயப்புல போய் கலக்குறானாமா. அவனுக்கு வாங்கினா அவரை எடுத்து மாட்டிக்கிறாரு. யோகேஷ் ஃபைனலி சூஸ் இட். சொல்லிட்டு இப்ப வந்து பேக் ஷாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். பேக் காமிங்க. நெக்ஸ்ட் கம்பல். பேக் முடிச்சுட்டு கம்பல் போயிட்டா. ஓகே, நான் எதுவுமே வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கண்ணாடி வாங்கிட்டேன், அதுவும் எங்க அம்மா மண்டையில இருக்கு. என்ன கம்பல் பாத்திருக்கேன். இந்த கம்பல் தான் வேணுமா? கம்மி கம்பல் கம்மி. வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த இது என்ன சொல்றாங்கடா, வாழை தருவாங்கறாங்க. சொன்ன மாதிரி ஷாப்பிங் போகுது போல. சொல்லு ரிவ்யூ. என்னது ரிவ்யூ? நான் எதுவும் சொல்லலவா? ஒரு ரிவ்யூ அங்க பயங்கரமா ஷாப்பிங் போயிட்டு இருக்கு. பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. அவன் போஸ் 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 எடுத்து போஸ் பாருங்க. எனக்கு வாங்கின கண்ணாடிக்கு அவன் மண்ணில் சொல்லிட்டான். சொன்னதை விட கொஞ்சம் அப்பாவோட பர்ஸ்ல காலி பண்ணிட்டாரு. எல்லாமே போச்சான். சரி ஓகே गाइस பை. சொன்னதை விட கொஞ்சம் அப்பாவோட பர்ஸ்ல காலி பண்ணிட்டாரு. எல்லாமே போச்சான்.